செய்தியை பார்த்து வருகிறோம். முத்தையன்பட்டி டாஸ்மாக் கடையில் வியாழக்கிழமை ஏற்பட்ட தகராறில் காவலர் முத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முத்துக்குமாரை கொலை செய்ததாக கஞ்சா வியாபாரி பொன்வண்ணன் தேடப்பட்டு வந்த நிலையில் அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். சிவகுமார், விவரங்கள். நிச்சயமா லாவண்யா, அதாவது மதுரை மாவட்டம் முசலம்பட்டி நகர் காவல் நிலைய காவல் ஆய்வாளரின் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த முத்துக்குமார் இவர் நேற்று முன்தினம் பணி முடித்துவிட்டு அவரது சொந்த ஊரான கள்ளப்பட்டி அருகே உள்ள முத்தையன்பட்டி உள்ள அரசு மதுபான கடைக்கு மது அருந்த சென்றுள்ளார். மது அருந்து கொண்டிருந்த போது அங்கிருந்த கஞ்சா வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த பொன்வண்ணன் என்பவருக்கு அறிவுரை கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்த அறிவுரையில் 20 தரப்பினருக்கு தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறில் பொன்வண்ணனின் ஆதரவாளர்கள் காவலர் முத்துக்குமாரை கத்தி ஆயுதங்களால் தாக்கி கீழே தள்ளிவிட்டு அங்கிருந்த கல்லை எடுத்து தலையில் போட்டு அவரை கொலை செய்தனர். இச்சம்பவம் போலீசாரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கொலை சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த பொன்வண்ணன் மற்றும் சிலர் தப்பி ஓடியதால் அவர்களை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் டிஐஜி உத்தரவின் பேரில் நேற்று தேனி மாவட்டம் வருசநாடு வனப்பகுதியில் போலீசார் தேடி வந்த நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் வனப்பகுதியில் குற்றவாளியான பொன்வண்ணன் பதுங்கியிருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையிலான போலீசார் நேற்று தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். நேற்று இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட நிலையில் பொன்வண்ணன் வனப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த காலையிலிருந்து பொன்வண்ணனை தேடும் பணியில் ஈடுபட்ட போலீசார் பொன்வண்ணன் பதுங்கியிருந்ததை பார்த்து அவரை பிடிக்க முற்பட்ட போது பொன்வண்ணன் போலீசாரை ஆயுதங்களால் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் தப்பி ஓடிய பொன்வண்ணனை போலீசார் துப்பாக்கியால் சுட்டதில் தற்போது கஞ்சா வியாபாரியான பொன்வண்ணன் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காவலர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பொன்வண்ணன் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தேனி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.